பிரதர் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. உங்களுக்கு ஜெயம் ரவி பிடிக்குமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, காணொளிக்குள் செல்வோம். ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கக்கூடிய படம்தான் பிரதர். வருகின்ற நவம்பர் 1 அன்று இந்த படம் திரையரங்குகளுக்கு வருகின்றது. ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்திருப்பது நாம் அறிந்த ஒரு விடயம். அந்த வகையில் பிரதர் படமும் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். படத்தை ட்ரெய்லரை பார்த்தவரை ஜெயம் ரவி அவர்கள் ஒரு சுறுசுறுப்பான இளைஞராகவும் மேலும் குடும்பப்பாங்கான இளைஞராகவும் தெரிகின்றார். வழக்கம் போல காதல் படமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜெயம் ரவி அவர்களுக்கு காதல் படம் என்பது அல்லது காதல் கதை என்பது மிகவும் ஒரு சரியான தெரிவாக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கின்றது. ஆக்ஷன் படங்களை விட காதல் கதைகள் நிறைந்த படங்கள் அதிகமாக ஜெயம் ரவி அவர்களுக்கு ஹிட் ஆகியிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த வகையில் இந்த படமும் ஒரு காதல் கலந்த கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இருக்கும். ஜெயம் ரவி படம் என்றாலே குடும்பத்துடன் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் என்று அவர் நடித்த முதல் படத்திலிருந்து இன்று வரை அனைத்து படங்களும் அவ்வாறுதான் இருக்கின்றது. மேலும் படங்களில் அம்மா சென்டிமெண்ட் அல்லது அப்பா சென்டிமெண்ட் அல்லது தம்பி தங்கைகள் சென்டிமெண்ட் என்று அதிகமாக சென்டிமெண்ட் காட்சிகளை வைத்து அதிக படங்களில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்திருக்கின்றார். அவ்வாறு குடும்ப பாங்கான படங்கள் பெரிய அளவிற்கு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஹிட் கொடுத்து இருக்கின்றது. இது காதல் கதையாகவும் அதே நேரத்தில் குடும்ப கதையாகவும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருந்தால் மிகச் சரியானதொரு கதை களமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக வெகு நாட்களுக்கு பிறகு திரையரங்குகளில் குடும்பமாக படம் பார்க்க வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. படத்தை இயக்குவது எம் ராஜேஷ் அவர்கள். இதற்கு முன்பு பாஸ் என்கின்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற பல ஹிட் படங்களை இவர் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவருடைய கேம்போவில் ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பதால் நிச்சயமாக காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக யார் ஹீரோயின்? பிரியங்கா அருள்மோகன் அவர்கள் ஹீரோயினாக இந்த படத்தில் நடிக்கின்றார். இதற்கு முன்பு பல ஹிட் படங்களில் இவர் நடித்திருப்பது நாம் அறிந்த ஒரு செய்தி. ஜெயம் ரவி மற்றும் பிரியங்கா மோகன் இருவருக்கும் மிகச் சரியானதொரு கதையாக இந்த கதை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காதல் கலந்த காமெடி கலந்த மேலும் குடும்பங்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக உன்னத படைப்பாக இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்களுடன் இணைந்து ஒரு திரை பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். ஏனென்றால் யார் யாரெல்லாம் இப்பொழுது நடிக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் இவர்களுடன் பூமிகா சாவ்லா, விடிவி கணேஷ், நட்ராஜ் சுப்பிரமணியன், ரயோ ரமேஷ், அச்சுத் குமார், சரண்யா பொன்வண்ணன், சீதா, சதீஷ் கிருஷ்ணன், எம்.எஸ். பாஸ்கர், சுரேஷ் சக்கரவர்த்தி, விருதை விஷால், மாஸ்டர் அஸ்வின் போன்றவர்கள் இதில் நடிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் டிடிவி கணேஷ் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என்ற அளவிற்கு அனைத்து படங்களிலும் கலக்கி வருவார். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் கூட இந்த படத்தில் நடித்திருக்கின்றார். அவர் காமெடி கேரக்டராக அல்லது வேற எதுவும் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் காமெடி கேரக்டரில் இந்த படத்தில் நடித்திருந்தால் படம் அதிகமாக காமெடிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக ஒரு விடயம் இந்த படத்தில் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. என்னவென்றால் இசைதான். இசை நமது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசைத்திருக்கின்றார். அதில் குறிப்பிட தகுந்தார் போல் ஒரு பாடல் பல மில்லியன்களை வியூகளை தாண்டி இப்பொழுது ஹிட்டாகி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. வேற பாட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மக்காமிசி பாடல் தான் நான் கூறுகிறேன். மேலும் இந்த படம் மிகச் சிறப்பான ஒரு காட்சி அமைப்புகளை கொண்ட படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தை தயாரிப்பது SS மீடியா என்டர்டைன்மெண்ட் ஆகும். கதைக்கு ஏற்றார் போல் இசை, இசைக்கு ஏற்றார் போல் காதலுக்கு ஏற்றார் போல் காமெடியும், காமெடிக்கு ஏற்றார் போல் குடும்பமாக பார்வையாளர்களும் இந்த படத்தை கொண்டாடுவார்களா? உங்களை போன்று நானும் நவம்பர் 1 வரை காத்திருக்கின்றேன். பார்க்கலாம் வெள்ளித்திரையில் எந்த அளவிற்கு இந்த படம் ஹிட் ஆகிறது என்று. நன்றி மக்களே. மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதவங்க தயவு கூர்ந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.